வீரதீர சூரன் வர்சஸ் எம்புரான் இந்த ரெண்டு படமுமே மார்ச் 27 தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ரெண்டு படமும் சேம் டேட்டில் கிளாஷ் ஆகிறதுனால இந்த ரெண்டு படத்துக்கான ஹைப் ஆடியன்ஸ் கிட்டே எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எம்புரானை பொறுத்த வரைக்கும் மலையாள இண்டஸ்ட்ரியோடைய ஒரு மிகப்பெரிய பேன் இண்டியன் ஃபிலிம். இந்த படத்துக்கு வந்து ஆடியன்ஸ் கிட்ட ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஹைப் இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா மலையாள இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய முக்கியமான சில டாப் ஸ்டார்ஸ்லாம் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி மலையாள இண்டஸ்ட்ரியிலேருந்து ஐமேக்ஸ் வெர்ஷனில் ரிலீஸ் ஆக போகிற ஃபர்ஸ்ட் படமும் இந்த எம்புரான் தான். அண்ட் லூசிஃபர் 2 பொறுத்த வரைக்கும் இந்த படத்துக்கு பேன் இண்டியா லெவலில் ஒரு பயங்கரமான ஹைப் இருக்குது. ஆனால் அதே மாதிரியான ஹைப் நம்ம விக்ரம் சாருடைய வீரதீர சூரனுக்கு இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா வீரதீர சூரன் ஃபர்ஸ்ட் ஒரு பேன் இண்டியா படமே கிடையாது. ஏன்னா நம்ம விக்ரம் சாருடைய விடிஎஸ் வந்து ஒரு ரீஜனல் ஃபிலிம் தான். இந்த படம் ரீஜனல் மூவியாக இருக்கிறதுனால இந்த படத்துடைய கலெக்ஷனுக்கு பெருசாக எந்த ஒரு டேமேஜும் வரப்போகிறது இல்லை. ஏன்னா எப்போவுமே ஒரு ரீஜனல் படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அந்த படம் வேர்ல்டு வைடாகவே ரிலீஸ் ஆனாலும் எல்லா இடங்கள்லையுமே சப்டைட்டில்ஸோட தான் ரன் ஆகும். ஸோ பேசிக்காகவே நம்ம கண்ட்ரியில் உள்ள 95% ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படம் வந்து அவங்க லாங்குவேஜில் டேரெக்டாக டப்பாகி ரிலீஸ் ஆயிருந்தாலே ஸோ தேட்டர் போய் படம் பார்க்கறதுக்கு அவ்வளோ யோசிப்பாங்க. ஒரு படம் சப்டைட்டில்ஸோட தான் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்றப்போ மேக்ஸிமம் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து பெருசாக தேட்டருக்கு போகவே மாட்டாங்க. அண்ட் இதுதான் ஒரு பேன் இண்டியன் படத்துக்கும் ஒரு ரீஜனல் படத்துக்குமான டிஸ்ட்ரிபியூஷன் டிஃபரன்ஸே. இதுலேருந்து உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். விடிஎஸை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துக்கான டிஸ்ட்ரிபியூஷனுங்கிறது எல்லா ஸ்டேட்லையுமே ரொம்ப கம்மியான லெவலுக்கு தான் நடந்திருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு லூசிஃபர் 2 நம்ம டிஎன்ல பிரேக் ஈவன் பண்ணுறதுக்கும் விடிஎஸ் கேரளாவில் பிரேக் ஈவன் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்குது. ஏன்னா இந்த ரெண்டு படமுமே இந்த ரெண்டு ஆக்டர்ஸ்க்கும் ரொம்ப முக்கியமான படங்கள். ஏன்னா நம்ம மோகன்லால் சாருக்கும் லாஸ்ட்டாக ரிலீஸ் ஆன பரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய டிசாஸ்டர் படமாக தான் இருந்தது. நம்ம விக்ரம் சாரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு கடைசியாக ரிலீஸ் ஆன எந்த ஒரு படமும் பெரிய லெவல்லலாம் ஹிட் ஆகல. ஸோ நம்ம விக்ரம் சாருக்கு லாஸ்ட்டாக ரிலீஸ் ஆன தங்கலன் வந்து தேட்டரிக்கெலாம் 130 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணியிருந்தாலுமே அந்த படம் வந்து ஒரு ஆவரேஜான படமாக மட்டும்தான் இருந்தது. ஆனால் நம்ம விக்ரம் சாருக்கு இருமுகனுக்கு அப்புறமா ஒரு கம்ப்ளீட் தேட்டரிக்கல் ஹிட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் கிடைக்கவே இல்லை. அந்த மனுஷனும் நம்ம இண்டஸ்ட்ரியை க்ரோ பண்ணணும்னு சொல்லிட்டு தன்னோட உடலை பயங்கரமாக வருத்திக்கிட்டு பயங்கரமான படங்கள் பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. ஆனால் அவர் உழைப்புக்கேற்ற வெற்றி வந்து கிடைச்சதா அப்படின்னா கிடைக்கவே இல்லை. அந்த மனுஷனும் ஒவ்வொரு டைமும் முயற்சி பண்ணி பயங்கரமாக தோத்து போயிட்டு மட்டும்தான் இருக்காரு. இன்னைக்கு நம்ம கேட்டவுன்ல உள்ள எத்தனையோ சின்ன சின்ன நடிகர்கள் பயங்கரமான பிளாக் பஸ்டர்ஸும் செம்மையான கலெக்ஷன்ஸும் கொடுத்துட்டு இருக்கிறப்போ ஒன்ஸ் அப்பான டைம் நம்ம இண்டஸ்ட்ரியை ரூல் பண்ண நம்ம சூர்யா சாரும் விக்ரம் சாரும் இன்னைக்கு ஒரு ஹிட் கொடுக்கறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஸ்ட்ரகிள் பண்ணிருக்காங்க. ஆனால் அவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி ஆனதுக்கு ஒரு முக்கியமான ரீசனே நம்மளுடைய ஆடியன்ஸ் தான். அவங்களுடைய பேட் லக்கோ இல்லை அவங்களுடைய ஸ்டோரி செலெக்ஷனோ கிடையாது. அவங்க ரெண்டு பேருமே இண்டஸ்ட்ரியை க்ரோ பண்ணணும்னு நல்ல நல்ல ஸ்டோரிஸ் தான் எடுத்து நடிச்சாங்க. ஆனால் அவங்க ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு படமும் பெரிய லெவலில் கை கொடுக்கல. ஆனால் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் நம்ம சூர்யா சாரும் சரி விக்ரம் சாரும் சரி இந்த எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம்ஸ் எல்லாம் தூக்கி போட்டுட்டு ஒரு ரெண்டு படம் கமர்ஷியலாக பண்ணாங்கனாலே போதும் அவங்களுடைய மார்க்கெட்டை அவங்களால கண்டிப்பாக திரும்ப எடுத்துகிட்டு வர முடியும்னு. ஸோ அது இந்த டைம் ரெட்ரோலையும் வீரதீர சூரன்லையும் நடக்க தான் போகுது. கண்டிப்பாக இந்த ரெண்டு படமுமே பெரிய பிளாக் பஸ்டர் ஆகும் நம்புவோம். வீரதீர சூரனுடைய ட்ரெய்லர் இப்போ தான் ரிலீஸ் ஆச்சு. ட்ரெய்லர் பார்க்கறதுக்கு செம்ம சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு. ஆனால் எனக்கு இந்த ட்ரெய்லரை பார்த்த உடனே சடனாக ஸ்ட்ரைக் ஆனது நம்ம கார்த்தி சாரோட ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆன கைதி படம் தான். ஏன்னா கைதியுமே இதே மாதிரி ஒரே நைட்டில் நடக்கக்கூடிய ஒரு கதை தான். ஸோ கைதியில் கார்த்தி சார் வந்து பரோலில் ரிலீஸ் ஆயிருந்தாலுமே அவர் ஏன் ஜெயிலுக்கு போனார் அப்படின்ற மாதிரி அவருடைய பாஸ்ட் எல்லாம் அவ்வளோ டீட்டெயில்டாக காமிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ வீரதீர சூரன்லையுமே வந்து அதே மாதிரியான ஒரு விஷயத்தை தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் எனக்கு இந்த ட்ரெய்லரில் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னா நம்ம ஜிவிபியோடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான். மனுஷன் வந்து பயங்கரமான ஒரு வேலைப்பாட காமிச்சிருக்காரு. அண்ட் நான் இந்த படத்தில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு விஷயம் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சோஷியல் மீடியாவில் பயங்கர ரூமராக போயிட்டு இருந்துச்சு. அதாவது தூள் படத்தில் வர அந்த சிங்கம் போல நடந்து வரான் செல்ல பேராண்டி சாங் வந்து இந்த படத்தில் ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்து இருந்தது. அது கன்ஃபார்ம்லாம் இல்லை. பட் அந்த சாங்கை மட்டும் படத்தில் ரீக்ரியேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த செகண்ட் வந்து தேட்டர் பிளாஸ்ட் தான். ஸோ அது வந்து ஒரு பயங்கரமான பீக் மொமெண்ட்டாக இருக்கும் இந்த படத்துலேயே. ஸோ கண்டிப்பாக விடிஎஸ் நம்ம விக்ரம் சாருக்கு ஒரு பெரிய கம்பேக் படமாக அமையும் நம்ம நம்புவோம். அண்ட் அதே மாதிரி தான் எம்புரானுடைய ட்ரெய்லரும் எனக்கு பயங்கர சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு. சாட்டிஸ்ஃபைங் அப்படின்னு சொல்கிறத விட செம்ம பிரம்மாண்டமாக இருந்தது. ஒரு பக்கம் பொலிட்டிக்கல் சைடு இன்னொரு பக்கம் வார் சைடுன்னு சொல்லிட்டு ட்ரெய்லரையே செம்மையாக கட் பண்ணியிருந்தாங்க. எம்புரான் பொறுத்த வரைக்கும் இந்த படம் கண்டிப்பாக ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஆக போகிறது கன்ஃபார்ம் தான். மாலிவுட் இண்டஸ்ட்ரியில் இது வரைக்கும் அதிகமான கலெக்ஷன் பண்ண ஒரு படம் அப்படின்னா அது மஞ்சுமல் பாய்ஸ் தான். ஸோ மஞ்சுமல் பாய்ஸுடைய லைஃப் டைம் கலெக்ஷனை எம்புரான் ரொம்ப ஈஸியாகவே பிரேக் பண்ணிடும். அண்ட் டே ஒன் ஓப்பனிங்லையுமே எம்புரான் ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை பண்ணதான் போகுது. ஸோ மலையாள ஃபேன்ஸ் எல்லாருக்கிட்டையுமே என்னோட ஒரு சின்ன ரெக்வஸ்ட் என்னன்னா நான் இந்த வீடியோவில் எம்புரானை பற்றி பேசினதை விட வீரதீர சூரனை பற்றி பேசினது தான் ரொம்ப அதிகம். நான் அந்த மாதிரி பேசினதுக்கான ரீசன் என்னங்கிறது உங்களில் நிறைய பேருக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நம்ம மாலிவுட் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பெருசாக அந்த ஃபேன் ஃபைட்லாம் கிடையாது. அங்கே ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவீங்க. ஆனால் அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து இங்கே கேட்டவுனில் கிடையாது. ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸாக நம்ம கேட்டவுனில் பயங்கர கேவலமான ஒரு விஷயம் வந்து நடந்துட்டு இருக்கு. ஒரு பெரிய ஆக்டருடைய படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அந்த படத்தில் நிறைய பாசிட்டிவ்ஸ் இருந்தால் கூட அந்த படத்தில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எடுத்துகிட்டு வந்து தான் ரிவ்யூவாகவே கொடுக்குறாங்க. நம்ம ஆடியன்ஸ்லாம் ரிவ்யூ கொடுக்குறாங்கன்னு சொல்கிறத விட படத்தை கெடுக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேட்டவுனில் பெரிய ஆக்டர்ஸுடைய படங்களுக்குலாம் ரீசெண்ட் டைம்ஸாக நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த விஷயம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் நான் வீரதீர சூரன் பற்றி இவ்வளோ நேரம் வந்து இந்த வீடியோவில் பேசினேன். ஏன்னா நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் நம்ம விக்ரம் சாரெல்லாம் இன்றைக்கி வந்து இருக்கிற நிறைய மீம் பேஜஸ்லாம் மீம் போடுறதுக்கு கூட வந்து அவரெல்லாம் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவரை இருக்கிற இடமே தெரியாமல் ஆக்கிட்டானுங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா
இப்போ ரீசெண்டாக நம்ம அஜித் சாருடைய குட் பேட் அக்லி ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆச்சு. அந்த ஃபர்ஸ்ட் சிங்கிளில் நம்ம அஜித் சார் ஒரு பிரைவேட் ஜெட்லேருந்து இறங்குற மாதிரி ஒரு ஷாட் ஒன்று வரும். அந்த ஷாட் வந்து பார்க்க பயங்கரமாக இருந்தது. ஸோ அந்த ஷாட்டை பார்த்த எல்லா மீம் பேஜஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கார் படத்தில் விஜய் சாரும் அதே மாதிரி ஒரு பிரைவேட் ஜெட்லேருந்து இறங்கி வருவார். ஸோ அந்த ஷாட்டோட வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணி போட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே துருவ நட்சத்திரம் படத்தில் நம்ம விக்ரம் சார் வந்து அதெல்லாம் மாசாவே பண்ணிட்டாரு. ஆனால் ஜிபியூ சாங்கில் நம்ம அஜித் சார் அந்த மாதிரி ஜெட்லேருந்து இறங்கி வரப்போ அதை பார்த்த உடனே உங்களில் எத்தனை பேருக்கு துருவ நட்சத்திரம் ஷாட் ஞாபகம் வந்துச்சுன்னு கூட எனக்கு தெரியல. அந்த மாதிரி உங்களுக்கு தோணிருந்துச்சு அப்படின்னா மறக்காம அதை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ நிறைய பேர் வீரதீர சூரன் வர்சஸ் எம்புரான் அப்படின்ற இந்த வீடியோடைய தம்ப்நெயில் பார்த்து தான் வந்திருப்பீங்க. ஆனால் நான் இந்த வீடியோவில் இந்த ரெண்டு படத்துக்கான கிளாஷ் பற்றி பேசினதை விட பர்சனலாக வீரதீர சூரன் பற்றி பேசினது தான் அதிகம். ஏன்னா எனக்கு பர்சனலாக விக்ரம் சாரை ரொம்பவே பிடிக்கும். அவர் கம்பேக் வரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. ஸோ அதுக்காக மட்டும்தான் நான் வீரதீர சூரன் பற்றி அதிகமாக பேசினேன். ஸோ நான் எம்புரான் பற்றி இந்த வீடியோவில் பெருசாக டீட்டெயில்டாக பேசாமல் இருந்தது மாலிவுட் ஃபேன்ஸுக்கு டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தது அப்படின்னா ஸோ நான் அதுக்காக சாரி கேட்டுக்கிறேன். அண்ட் ஃபைனலாக இந்த ரெண்டு படத்துக்குமான கிளாஷ் வந்து பயங்கர ஹெல்த்தியான கிளாஷாக தான் இருக்க போகுது. ஸோ கலெக்ஷன் வைஸ் இந்த ரெண்டு படத்துக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ நீங்கள் இந்த ரெண்டு படத்தில் எந்த படத்துக்காக பயங்கரமாக வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள்.